அகமதாபாத்லேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் டாக்கோர் அப்படின்னு ஒரு இடம் வரும். சரியா? அந்த துவாரகாநாதன் இன்னைக்கு நான் சொன்னேன், முதல்ல மீராவை பார்த்தது பேட்டு துவாரகான்னு ஒரு இடம். இது இல்லாமல் கிருஷ்ணனுடைய அஃபிஷியல் இடம் சொன்னோம் இல்லையா, ஆஃபீஸ், அந்த துவாரகா, அதுதான் டிவிலெலாம் நிறைய நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் மெயினாக துவாரகா அப்படின்னு சொல்லுவாள். அங்கே இருந்த ஒரு துவாரகாநாதன் இடத்துல இந்த டாக்கோர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு வயசானவர் இருந்தார். பக்த போதனா அப்படின்னு அவருக்கு பெயர். சில இடங்களில் அவர் பெயர் ராமதாசர் அப்படின்னு காண கிடைக்கிறது. ரொம்ப வயசானவர். அவரும் அவர் மனைவியுமா, பிள்ளைக்குட்டிகள்லாம் கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் துவாரகாநாதன் தான் அவர்களுடைய பிள்ளை. நீங்கள் சுவாமியை எப்படி வேணாலும் பார்க்கலாம், தகப்பனாக பார்க்கலாம், தாயுமானவனாக பார்க்கலாம், பிள்ளையாக பார்க்கலாம், சகோதரனாக பார்க்கலாம், ஃப்ரெண்டாக பார்க்கலாம், அண்ணனாக பார்க்கலாம், தம்பியாக பார்க்கலாம். பாரதியார் வேலைக்காரனாகவே பார்க்குறார். கண்ணன் என் சேவகன்னே சொல்கிறார். என்ன தைரியம் வேணும்? எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு கண்ணனை வேலைக்காரனாகவும் பாரதியார் பார்த்திருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் துவாரகாதீசன் குழந்தை. அதனால் என்ன பண்ணுவார், டாக்கோரில் இருப்பார். அழகாக ஏகாதசி இவர் துவாரகா போவார். எங்கே இருக்க, அகமதாபாத்லேருந்து துவாரகா இன்றைக்கி நீங்கள் ட்ரெயினில் போனாலே கூட ஒரு 6-7 மணி நேரம் ஆகும் ட்ரெயினில் போனாலே. அப்போ மற்ற வண்டியில் போனால், நீங்கள் காரு பஸ்ஸில் எதில் போனாலுமே 7-8 மணி நேரம் ஆகும். இப்போ நடந்து போனால் ஒரு அப்படி மாதத்துக்கு ஒரு தடவையோ எப்பெல்லாம் முடியுமோ தோன்றதோ உடனே அவரும் அவர் மனைவியுமா கிளம்பி போவார்கள். துவாரகாநாதனை தரிசனம் பண்ணுவார்கள். ஆனந்தமாக 2-3 நாள் இருப்பார்கள். திரும்பி ஊருக்கு வந்துடுவா. இந்த போயிட்டு வந்த ஆனந்தத்தை நினச்சுண்டே வாழ்வார்கள். இப்போ கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார். வருஷத்தில் ஒரு தடவை தானே இறங்குறார் வைகையில். ஆனால் அந்த ஒரு நிகழ்வை நினச்சுண்டே மதுரை வாழறதா இல்லையா? கள்ளழகர் ஆற்றுல இறங்கினார் அப்படின்னு அந்த நினப்பிலேயே காலத்தை ஓற்ற வயசானவர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சில வயசானவாள்லாம் அந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குற வைபவம் வருதுன்னா அது வரைக்கும் உசுரை பிடிச்சி வச்சுட்டு இருப்பா. கள்ளழகரை பார்த்துட்டு தான் உசுரை விடணும்னு. முன்னாடி இவ்வளோ தூரம் இருந்துவிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே இருந்துடுவோம், அழகர் ஆற்றுல இறங்குறத பார்த்துட்டு உசுரை விடுவோம்னு விடுவார்கள். அந்த மாதிரி அந்த மூர்த்தியின் இடத்துல அபிமானம்.